என் பெயர் கா. இமயவர்மன். நான் ஏஆர் நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். செங்கோல் ஈன்று மொழி, சங்கம் வளர்த்த மொழி, சங்கட உலகு மொழி எங்கள் தமிழ்மொழி. என் தாய்மொழியாகிய தமிழ்மொழியை வாழ்த்தி எங்கள் அறிவின் ஆற்றலாக விளங்கும் ஆசிரியர் பெருமக்களை வணங்கி எனது வீர உரையை தொடங்குகிறேன். நேற்று வரை வரலாற்றின் பக்கங்களில் உறங்கிக் கொண்டிருந்த ஒரு வீர பெண்மணியின் தலைமை பண்பை இன்று உங்கள் முன் பேச வந்துள்ளேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வீரமங்கை வேலுநாச்சியார். அவர் வெறும் வாள் ஏந்திய வீராங்கனை அல்ல, அவர் சவால்களை எதிர்கொண்ட ஒரு தலைமை பண்பாளர். ஒரு நாட்டையோ அரசையோ ஆங்கிலேயர்களிடம் இழந்த பிறகு மீண்டும் வென்றெடுத்த ஒரு பெண்மணி வேலுநாச்சியார் தான். ஒரே பெண்மணி வேலுநாச்சியார் தான். இந்த பெரும் வெற்றிக்கு குயிலியின் தியாகம் மட்டும் காரணம் அல்ல, அதற்கு முன் நாச்சியார் மேற்கொண்ட அசாதாரணமான ராஜதந்திரமே அடிப்படையாகும். தன் கணவர் முத்துவடுகநாதர் காளையர் கோவில் போரில் துரோகத்தால் கொல்லப்பட்ட பின் வேலுநாச்சியார் வெள்ளச்சி நாச்சியாருடன் வீரபாட்சி பாளையத்தில் 8 ஆண்டுகள் மறைந்து வாழ்ந்தார். இந்த தலைமுறை வாழ்க்கை துக்கத்தை விட திட்டமிடுதலுக்கே அதிகம் பயன்பட்டது. ஹைதர் அலியின் படையுதவியுடன் மற்றும் மருது சகோதரர்களின் துணை கிடைத்த பின்னும் வேலுநாச்சியார் அவசரப்படவில்லை. அவர் ஆங்கிலேயர்களை நேரடியாக மோதி ஜெயிக்க முடியாது என்பதை தெளிவாக அறிந்தார். அவர் காத்திருந்த ஒரு சரியான தருணத்திற்காக. அது விஜயதசமி திருநாள். சிவகங்கை கோட்டையில் அமைந்திருக்கும் ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு பெண்கள் ஆயுதம் எதுவும் இல்லாமல் வருவது வழக்கம். இந்த விசேஷ திருநாளில் ராணியும் அவருடைய பெண் போராளிகளும் ஆயுதங்களை பூக்கள் மற்றும் பழக்கூடைகளுள் மறைத்து வைத்து கோட்டைக்குள் நுழைய திட்டமிட்டனர். இது வெறும் போர் உத்தி அல்ல, இது பண்பாட்டையும் நம்பிக்கையையும் பெண்மையின் கபடமற்ற தன்மையையும் ஆயுதமாக மாற்றி ஒரு விவேக செயலாகும். இந்த திட்டத்தின் வெற்றிக்கு பிறகுதான் குயிலி தன் உயிரை கொடுத்து வெடிமருந்து கிடங்கை அளித்தார். அந்த தியாகம் நாச்சியாரின் தடையில்லாத திட்டமிடுதலின் இறுதி அத்தியாயம். போர் முடிந்தது, சிவகங்கையும் மீட்கப்பட்டது. நாச்சியாரின் பெருமை அத்துடன் நிற்கவில்லை. அவர் சிம்மாசனம் ஏறிய பின் அவர் தனது விசுவாசமான தளபதிகளான பெரிய மருது மற்றும் சின்ன மருது சகோதரர்களை முறையே தளபதியாகவும் பிரதம அமைச்சராகவும் நியமித்தார். இது தம்மை நம்பி இருந்தவர்களுக்குரிய நியாயமான அங்கீகாரத்தை கொடுத்த ஒரு சிறந்த நிர்வாக தலைமைக்கு சான்று. வேலுநாச்சியார் ஏறக்குறைய 10 ஆண்டுகள் சிவகங்கையை ஆட்சி செய்தார். அவர் வெறும் ராணி அல்ல, அவர் ஒரு சமூக நீதி காவலர். அவர் அளித்த தீர்ப்புகள் மக்கள் மனம் சார்ந்து இருந்தன. இன்றைய இளைஞர்களாகிய நாம் வேலுநாச்சியாரிடமிருந்து என்ன கற்க வேண்டும்? வெறுமனே வலிமையை மட்டும் நம்பாமல் இக்கட்டான சூழலில் சரியான கூட்டணியை அமைத்தல், கிடைத்த வாய்ப்பை துல்லியமாக பயன்படுத்திக் கொள்ளுதல் மற்றும் வெற்றிக்கு பின் நியாயமான நிர்வாகத்தை வழங்குதல், இவைதான் வீரமங்கை நமக்கு கற்றுத்தந்த தலைமை பண்பு. நம் மண்ணின் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட இந்த தீர தாயின் தியாகத்தையும் தலைமை பண்பையும் என்றும் மறவாமல் போற்றுவோம். நன்றி, வணக்கம்.